படத்தை பார்த்து அமைச்சர்கள் சிலர் கண்ணீர் வடித்த நிலையில் அது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் விடாமல் மக்கள் பணியில் ஈடுபடுங்கள். மக்கள் பிரதிநிதிகள் ரீல் ஹீரோவாக இல்லாமல் ரியல் ஹீரோவாக இருக்க வேண்டும் என்றார். ஒகேனக்கல்ல ஆகஸ்ட் 1 நாங்க மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை வச்சிருக்கோம் விவசாயிகளுக்காக. இன்னைக்கு வரைக்கும் காவேரியில தண்ணி விடல. மேகதாது அணை கட்டுவோம்னு அவங்க போல்டா சொல்றாங்க கர்நாடகா. நம்ம அரசு என்ன பண்ணுது? அது மட்டும் கிடையாது. இன்னைக்கு நேத்து பாத்தீங்களா எல்லாம் அரிசி விலை ஒரு கிலோ அரிசி 40-50 ரூபாய் வரைக்கும் உயர்ந்து போயிட்டு இருக்கு. ஒரு டன் அரிசி நேத்து மட்டும் 15,000 ரூபாய் உயர்ந்திருக்கு. அப்போ மக்கள் நம்பி இருக்கிறது அரிசி. இன்னைக்கு அரிசிக்கே இந்த நிலை என்றால் விலைவாசி உயர்வு எப்படி போகும்? இதெல்லாம் நேத்தே நான் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ கவர்மெண்ட் ஷுட் டேக் ஆக்ஷன். அவங்க தான் இதை பத்தி சிந்திக்கணும். வெறும் சினிமா பார்த்துக்கிட்டு தியேட்டர்ல உட்காந்து அழுதுகிட்டு சீன் ஓட்டுறது கிடையாது. இன்னைக்கு பல கோடி மக்கள் வாழ்வாதார பிரச்சனை. ஜனநாயகன் படத்திற்கும் போராட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை என சபாநாயகர் JCD பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் படம் பார்த்தால் மூளைக்கு சுறுசுறுப்பு வரும் என்றார். படம் எப்போது வெளியாகும் என்று அறிவிப்பு ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. குறிப்பிட்ட தேதியில் வெளியிட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய போராட்டத்துக்கும் படத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக மூளைக்கும் சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும் ஏற்படுமே தவிர அது மாணவர்களுடைய மூளையோ வேறு யாரும் மூளையோ மூளை செலவை செய்கிற படம் அல்ல. அது நம்மை பொறுத்த வரைக்கும் வார்த்தையின் மூலமாக செல்லுகிற பாதை திசை திருப்புகிற முயற்சியில் யாரும் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதில் நான் அக்கறையாக இருக்கின்றேன். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஜூலை 28 பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது. ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் பட்டங்களை வழங்குகிறார். இந்த விழாவில் வந்தே மாதரம் தேசிய கீதம், அதைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து 3வதாகத்தான் பாடப்படும் என துணைவேந்தர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் மாளிகை தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாச்சு. வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து 3வது தான் முடியும் போது வந்தே மாதரம், தேசிய கீதம். இது கவர்னருடைய ஃபங்க்ஷன். இதை கடைபிடிக்கலன்னா ஆக்ஷன்ஸ் ஆல்சோ வில் பி டேக்கன் ஃபைனல். இதுதான் எங்களுக்கு ராஜ்பவன்ல இருந்து கொடுக்கப்பட்ட தகவல். வந்தே மாதரம் பாடப்படும், தேசிய கீதம் இசைக்கப்படும், தமிழ் தாய் வாழ்த்துக்களும் பாடப்படும். இதுதான் ஆர்டர். டெல்லி மாணவர் போராட்டம் ஆதரவாக நிற்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆனால் டெல்லியின் குரலுக்கும் தமிழ்நாட்டிற்கும் வித்தியாசம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் குரல் முதல்வர் விஜயின் குரல் நீட் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் என்றார். அதற்கான குரலை கொடுப்போம் எனவும் கூறினார். உறுதியாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ஒரு ரிஃபார்ம் பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் உடைய லீக்கேஜஸ், எக்ஸாமினேஷன்ஸ் உடைய லீக்கேஜஸ், இதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக ஒரு ரிஃபார்ம் வேணும்னு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த குரலுக்கு எப்பொழுதும் ஒட்டுமொத்த தமிழகமும் சரி, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரும் சரி துணை நிற்பார்கள். துணை நிற்கின்றோம். அதில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கின்றோம். இன்றைக்கு தான் டெல்லியிலிருந்து ஒரு போராட்ட குரல். ஆனால் தங்கை அனிதாவிலிருந்து எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தமிழ்நாடு இழந்திருக்கு. அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கு. டெல்லியுடைய குரலுக்கும் தமிழ்நாடு குரலுக்கும் ஒரு முழு வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய தமிழகத்துடைய குரல், எங்கள் முதலமைச்சருடைய குரல், தமிழக வெற்றி கழகத்தினுடைய குரல், தமிழ்நாட்டு மக்களுடைய குரல், தமிழக இளைஞர்களுடைய குரல் ஒட்டுமொத்தமாக நீட்டை அபாலிஷ் பண்ணணும், நீட்டை நீக்கணும், பேன் செய்யணும். இதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் சரி, மற்ற வழிகளிலும் சரி, நாங்கள் எப்பொழுதும் உறுதியாக இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் டெல்லி மாணவர்களுக்கு ஆதரவாக போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டம் செய்தவர்களை போலீசார் கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது பேசிய சண்முகம், காவல்துறை அராஜகமான முறையில் செயல்படுகிறது. அராஜகமான நடவடிக்கைக்கு காரணமான விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும்
அவர்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் பிரதமர் மோடி அவர்கள் தர்மேந்திர பிரதானை மத்திய அமைச்சரவையிலிருந்து நீக்க வேண்டும். டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் கொடூரமான தாக்குதலை நடத்தி 100க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையிலே இருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான தாக்குதலுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி தொடர்ச்சியாக நாடு முழுவதும் தொடர் போராட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் இந்திய மாணவர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் சார்பில் இரவு முழுக்க விழித்தெழு, நாடே விழித்தெழு என்கிற முழக்கத்தோடு இரவு முழுக்க போராட்டத்தை அமைதியாக நடத்துவது என்கிற அறிவியல் விடப்பட்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் இரவு 10 மணி வரை இந்த போராட்டத்தை நடத்துவது என்று நாங்கள் தீர்மானித்து காவல்துறை உயரதிகாரிகளும் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் இத்தகைய இரவு போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்பொழுது. ஆனால் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இத்தகைய பிரச்சனைகள் என்பது எழவில்லை. விழுப்புரம் நகரத்தில் மட்டும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் அமைதியான முறையில் போராட்டத்திற்கு ஒன்று கூடிய தலைவர்களை, ஊழியர்களை கடுமையான முறையில் தாக்கி அராஜகமான முறையில் அனைவரையும் கைது செய்து இப்போது மண்டலத்திலே வைத்திருக்கிறார்கள். விழுப்புரம் மாவட்ட காவல்துறை மட்டும் தமிழ்நாடு காவல்துறைக்கு அப்பாற்பட்டு தனித்து செயல்படுகிறதா, தனித்து அதிகாரம் பெற்றிருக்கிறதா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே இத்தகைய அராஜகமான நடவடிக்கைக்கு காரணமான விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். கைது செய்யப்பட்ட அனைவரும் இந்த மைதானத்திற்கு வந்து மீண்டும் போராட்டம், ஏற்கனவே நாங்கள் அறிவித்தபடி 10 மணி வரை இந்த போராட்டம் இங்கே நடைபெறும். மண்டபத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்ட அனைவரும் இங்கே வர வேண்டும். 10 மணி வரை போராட்டம் நடைபெறும். அதை தவிர வேறு எந்த விதமான கோரிக்கையும் எங்களுக்கு இல்லை. ஆகவே மாவட்ட காவல்துறையுடைய உயரதிகாரிகளுடைய பேச்சுக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் அத்துமீறி நடந்து கொண்டால் எங்களுடைய நடவடிக்கை வேறுமாறியாகத்தான் இருக்கும். ஆகவே கைது செய்யப்பட்ட அனைவரும் உடனடியாக இந்த மைதானத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது காவல்துறையினுடைய பொறுப்பு என்பதை நான் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுவரை எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெறும். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய காவிரி நீர் ஆகியவை குறித்து கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமாருடன் தமிழக முதல்வர் விஜய் பெங்களூருவில் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கர்நாடக முதல்வரை சந்திக்க கூடாது என காவிரி விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் மூலமே இந்த விவகாரத்தை எதிர்கொள்ள வேண்டும் என்றும், தீர்வு கிடைக்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. டாஸ்மாகில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்யும் பணியாளர்கள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்து டாஸ்மாக் நிர்வாகம் வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. அதன்படி அதிக விலைக்கு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் பணியிடை நீக்கம், தொகுப்பூதியம் நிறுத்தம், பணியிட மாற்றம், அபராதமும் வசூலிக்கப்படும் என்றும், 3 முறை தவறு கண்டறியப்பட்டால் பணி நீக்கம் செய்யப்படுவர் என்றும் டாஸ்மாக் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.